சார் பேனா சார் மேடம் பேனா மேடம் சார் பேனா சார் அண்ணே, பேனா எவ்வளோ? மேடம் 2 பேனா 30 ரூபா மேடம். உங்களுக்கு எத்தனை பேனா வேணும்? எனக்கு 10 பேனா வேணும். கொஞ்சம் காசு கம்மி பண்ணி தரீங்களா? இல்ல மேடம், எனக்கு ஒரு பேனா வைத்தாலே லாபம் 1 ரூபா தான் மேடம். அதனால 150 ரூபாய் கம்மி இல்ல மேடம். பார்க்க பாவமா இருக்கேன்னு சூப்பர் மார்க்கெட் போகாம உன்கிட்ட பேனா வாங்க வந்தா ரொம்ப தான் பண்ற. சூப்பர் மார்க்கெட்லயே இதை விட நல்ல நல்ல பேனாலாம் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மேடம். ஆனா நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அவங்க என்ன ரேட்டு சொல்றாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் அவங்களால வாங்க முடியும். என்கிட்ட பேரம் பேசுற மாதிரி அவங்க கிட்ட பேச முடியாதுல்ல. சரிப்பா, 145 ரூபாய் போட்டுக்கோ. ஒரு 5 ரூபாய் கூட கம்மி பண்ண மாட்டியா? என்னோட குழந்தைங்களுக்கு தான் கேக்குறேன். படிக்கிற பசங்கப்பா, கொஞ்சம் உதவி பண்ணு. நாளைக்கு என்னோட பையன் நல்லா படிச்சு கலெக்டர் ஆனானா உன்ன மாதிரி கஷ்டப்படுறவங்கள நல்லா பாத்துக்குவான்ப்பா. அதுக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் உதவி பண்ணுப்பா. சரி மேடம், எனக்கு லாபம் கூட வேணாம். நீங்க 140 ரூபா அசல் மட்டும் கொடுங்க போதும். மேடம் பேனா மேடம். 2 20 ரூபாய் நோட்டு, ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்குப்பா, வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மா நில்லு. தம்பி, அந்த அம்மா உன்னை ஏமாத்தி பேனா வாங்கிட்டு போயிருக்காங்க. உங்ககிட்ட 50 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஹேண்டிகேப்பை போய் எப்படி ஏமாத்த மனசு வந்துச்சு? சார் யார் நீங்க? கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. இல்லப்பா, உன் கையில் இருக்கிறது 2 20 ரூபாய் நோட்டு, ஒரு 10 ரூபாய் நோட்டு. சார் கரெக்டா தான் சார் இருக்கு. இங்க பாருங்க சார், இது 10 ரூபா நோட்டு இல்ல, 100 ரூபா. தம்பி, அது 10 ரூபாய் நோட்டுப்பா. சார் எனக்கு தெரியும் சார். மேடம் நீங்க கிளம்புங்க மேடம். சார் எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் பேனா சார். மேடம் பேனா மேடம். ஒரு மாற்றுத்திறனாளி கிட்ட போய் சி. சார் பேனா சார். மேடம் பேனா மேடம். தம்பி தம்பி, எனக்கு 100 ரூபாய்க்கு பேனா கொடுப்பா. இந்தாப்பா இந்தா. சார் நீங்க தெரியாம 2 100 நோட்டு கொடுத்துட்டீங்க சார். ஏன்பா 100 ரூபாய் எப்படி செக் பண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு, அப்புறம் எதுக்குப்பா அந்த பொம்பளை கொடுத்த 10 ரூபாவை 100 ரூபான்னு சொன்னேன்? சார் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கண்ணு தெரியாது சார். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் எங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவையும் தம்பியோட காலேஜ் செலவையும் பாத்துக்கிறோம். அப்படிப்பட்ட எங்க கிட்டயே ஒருத்தங்க ஏமாத்துறாங்கன்னா அவங்க எங்களை விட பெரிய கஷ்டத்துல இருக்காங்க தானே சார் அர்த்தம். அதுக்கு இல்லப்பா சார், நான் அவங்களுக்கு உதவி பண்ணதா இருந்துட்டு போயிட்டேன் சார். சார் இந்தாங்க சார் காசு. பேனா சார். வரேன் சார். சார் பேனா சார். மேடம் பேனா மேடம்.